Find the amount to be received after 2 years and 6 months at a rate of 5% per annum of simple interest on a sum of 6,400 rupees. ஸோ இங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுலேயும் என்ன கேட்குறாங்க? நமக்கு அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் அப்படின்னால என்ன அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ எத்தனை வருஷம் கழிச்சு? 2 years and 6 months கழிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷம் ப்ளஸ் மந்த்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்க போகிறோம். ஸோ 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 5%. பிரின்சிபல் எவ்வளவு? 6,400. என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால ஃபார்முலா PNR/100. ஸோ பிக்கு பதிலாக பிரின்சிபல் 6,400 into rate number of years 2, so rate of interest 5 divided by 100. 0 cancel ஆயிடும், 0 cancel ஆயிடும். 64 into 2 into 5, so 640. ஸோ இது என்ன? 2 yearsக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கலாமா? ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 monthsக்கு. ஸோ 6 monthsக்கு இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5%ன்றது என்ன அப்படின்னா பெர் ஆனம்க்கு ஒரு வருஷத்துக்கு 5%. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டின்னு கிடைச்சாதான் நான் 6 மாதத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு 5% டிவைட் பை 12. ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஸோ SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் PNR/100. ஸோ P எவ்வளோ? 6,400. இந்த 100 நான் இங்கேயே போட்டுக்கிறேன். டிவைட் பை 100 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 6 மாதம். ஸோ இன்ட்டு 6. நான் ஏன் டேரெக்டாக 6 போட்டேன்னா இங்கே வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டின்றதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அது எவ்வளோ? 5 டிவைட் பை 12. ஸோ 0 கேன்சல், 0 கேன்சல். 1 6 is 6, 2 6 are 12, 1 2 is 2, 3 2s are 6 and 2 2s are 4. ஸோ இது எவ்வளோ? 32 இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 160. ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? 640. 6 மாதத்துக்கு எவ்வளோ வட்டி? 160. ஸோ 2 years and 6 monthsக்கு எவ்வளோ வட்டி? 640 ப்ளஸ் 160. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 0078 800 rupees. ஸோ அப்போது இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years and 6 months எவ்வளோ அப்படின்னா 800 rupees. ஸோ நான் இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சம்மை பொறுத்தளவு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட்னா என்ன அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளோ இந்த சம்மில்? 6,400. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 800 rupees. ரெண்டையும் ஆட் பண்ணால் 7,200 தான் ஆன்சர். ஸோ அப்போ 7,200 தான் 2 வருஷம் 6 மாதம் கழிச்சு இந்த 6,200 வந்து 7,200 மாறி இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 7,200. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு ஒன்றே தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு வருஷம் 6 மாதம்னு 2ஆக பிரிஞ்சிருக்கு. 2 வருஷம் 6 மாதம்னு. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு அப்படியே 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிடணும். அடுத்த 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கிறப்போ என்ன இருக்க வேண்டிய இடத்துல 6 அப்படியே போட்டுக்கணும். எத்தனை மந்த்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை மந்த்ஸ் எடுத்துக்கோங்க. 7 months 8 months என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே சம்மில் 6 மாதம் கொடுத்ததுனால நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிவைட் பை 12 போட்டுருங்க. ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு தேவை. ஸோ டிவைட் பை 12 போட்டு அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதாங்க இந்த சம். இந்த மாதிரி நிறைய டிஎன்பிசி ரிலேட்டடான மேக்ஸ் சம்ஸும் சரி மற்ற வீடியோஸும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.